வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 7ஆம் தேதி 9வது மாதம் 2024. கேஎல் நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் 670வது ட்ராவாக நடைபெறுது. இன்றைக்கி சனிக்கிழமை கோரனியா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு 295 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக சொல்லி தான் கொடுத்தேன். சொன்ன மாதிரியே 9ஆம் நம்பருங்கிறது ஆல் போர்டு சிங்கிள் ஷாட்டில் வின்னிங் கிடச்சிருக்கு. பாக்ஸில் கொடுத்ததில் டெஸ்ட்டு மிஸ்ஸு, பிசி பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு 100% ஸ்ட்ராங் பண்ணி 9 இல்லாமல் இன்றைக்கி ஆல் போர்டு ஆட்டமே கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரியே பி போர்டில் நமக்கு பாஸ் ஆகிருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நடந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பி போர்டு 9 பாஸ் ஆகிருந்துச்சு. பாக்ஸில் பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். பாட்ஸ் நம்பரில் நம்ம 509 பாட்ஸ் எடுத்திருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 295 வந்த ரிசல்ட்டு 295. நம்ம கொடுத்துருந்தது 095. இதில் நமக்கு பிசி பாஸ் ஆகிருக்கு 95ங்கிறது. பார்த்தீங்கன்னா 0 வந்திருந்தா ஃபுல் வின்னிங்கே கிடச்சிருக்கும். 2க்கு பதிலாக 0 வந்திருந்தா ஃபுல் வின்னிங்கே நம்ம எடுத்திருக்கலாம். டெஸ்ட்டு மிஸ்ஸில் தான் மிஸ் ஆகிருச்சு. பாட்ஸில் முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நம்ம ஆல் போர்டு வின்னிங் கொடுத்துருக்கோம். சிங்கிள் நம்பராகவே கொடுத்து அதே மாதிரி நமக்கு 9ஆம் நம்பருங்கிறதும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு சிங்கிள் ஷாட்டில். அதே மாதிரி பிசி 95ங்கிறதும் நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு. இப்போது நம்ம அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். கோரனியா ட்ரா சனிக்கிழமை நடைபெறுது இன்னைக்கு. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை இப்போது நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி 7ஆம் தேதி 9வது மாதம் 2024 நடைபெறக்கூடிய ட்ரா தான் கோரனியா ட்ரா நடைபெறுது சனிக்கிழமை. ஏ போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டு என்ன நம்பர் வரலாம், சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத இப்போது நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 1ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 0 வர்றதுக்கு ஏ போர்டு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 2க்கு 1 0 தான் வரணும். இந்த நம்பர் தான் வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்க மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. பி போர்டு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்லாட்டி பி போர்டில் 2 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 7 2 பி போர்டு எடுத்திருக்கி. சி போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குங்க. சி போர்டில் 8 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. சி போர்டு 5க்கு 8 இந்த மாதிரி வரணும். இல்லாட்டி 0 சி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சி போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 8ஐயும் 0வையும் எடுத்திருக்கேன். பி போர்டில் 7ஐயும் 2ஐயும் கொண்டு வந்திருக்கேன். ஏ போர்டில் 1ஐயும் 0வையும் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு. பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி வின்னிங் வரும். உங்களுக்கே தெரியும். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பர் நான் ஸ்ட்ராங்கான நம்பராக தான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் வருதான்னு பார்த்து மேட்ச் பண்ணி வைங்க. அதாவது 9 5 2 இந்த நம்பருக்கு ஒரே நம்பர் தான் நமக்கு ஆல் போர்டு நம்பர் நமக்கு கிடைக்கிது. சரிங்களா? 0 இல்லாமல் இன்றைக்கி ஆல் போர்டு ஆட்டமே இல்லைங்க. சரிங்களா? இது ஒரு மெத்தேடில் கிடைக்கிது. இந்த மெத்தேடை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1000% பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் நம்பரில் நமக்கு 2க்கும் 0, 9க்கும் 0, 5க்கும் 0 தான் வரணும். இந்த மெத்தேடை வச்சு நான் 0 மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் 0ங்கிறத சிங்கிள் நம்பராக கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 0 இல்லாமல் இன்றைக்கி ஆட்டம் வராது. கண்டிப்பாக சொல்கிறேன். 0 வரணும். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
சப்போர்ட்டுக்குன்னு பார்க்கையில வந்து நான் 1ஆம் நம்பர் எடுத்திருக்கேன். 1ஐயும் 0வையும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? 1ம் 0வும் வர்றதுக்கு 100% இல்ல. 1000% இன்னைக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாவே இருக்கு. நமக்கு இன்னைக்கு சனிக்கிழமை நடைபெறக்கூடிய டிராவுக்கு நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்லேருந்து கண்டிப்பாக மிஸ் ஆகக்கூடாது, கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஒவ்வொரு நம்பரையும் நான் வந்து கொடுக்குறேன். இன்னைக்கான நமக்கு நம்பர் வந்து ஆல் போர்டில் 1ம் 0வும் தான் ஸ்ட்ராங்காகவே நமக்கு கிடைச்சிருக்கு. 0ங்கிறத நான் பெஸ்ட் நம்பராக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வந்து நமக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுடைய கணக்கை நீங்கள் எப்போதுமே மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதாவது 101 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 101, 171. சரிங்களா? இந்த 2 நம்பரையும் பாட்ஸில் வைங்க. ஸ்ட்ராங்காக வருது. ஒரு பெஸ்ட் நம்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வர்ற மாதிரி தாங்க தெரியுது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம பார்க்கையில் வந்து, அதாவது நமக்கு முந்தா நாள் அடித்த நம்பர் உங்களுக்கே தெரியும். அதாவது 7, 2, 2ன்னு அடிச்சிருந்தாங்க. அந்த நம்பரையே ரிப்பீட் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 டிராவுக்கு வந்து வரல. அதனால் வந்து இந்த டிராவுக்கு வந்து இந்த நம்பரை வந்து ரிப்பீட் பண்ணி வச்சாங்கன்னா 227ன்னு சைட்டாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாட்ஸ்லையும் வைக்கலாம். 171 பாட்ஸு, 101 பாட்ஸு. நமக்கு டபுள்ஸ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பாட்ஸில் வந்து வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும் 3 நம்பர்ஸ் தான் வரும். இதே நமக்கு நம்பர் மாறி வந்துச்சுன்னா எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து நம்பர் மாறிச்சுன்னா 107 பாட்ஸ். 107 பாட்ஸு. கண்டிப்பாக வந்து நமக்கு 2ஆம் நம்பருங்கிறது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம 201ஐயும் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? 201, 107 பாட்ஸு. இந்த 2 நம்பரும் வர்றதுக்கு நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. அதாவது நம்பர்ஸ் வந்து டபுள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா 107ம் 201ம் தான் பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக தான் உங்களுக்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கே தெரியும் டபுள்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா எந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் வந்து நமக்கு 10, 71, 01, 50, 01, 50, 27 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 27 வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. இதுவும் ஒரு நல்ல நம்பராக இருக்கும். நான் மெத்தேடு எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 08 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 01 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 71ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 50ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 27ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏபி, பிசி, ஏசி வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் கலந்து வைங்க. நான் வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கெல்லாம் நம்பர்ஸ் வந்து இன்றைக்கி கொண்டு வரல. பாட்ஸில் தான் டபுள்ஸ்லையும் சிங்கிள்ஸ்லையும் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே இருந்து தான் நமக்கான வின்னிங் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுடைய கணக்கை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையோடைய கெஸ்ஸிங்கெல்லாம் நான் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இங்கே வந்து நான் கெஸ்ஸிங் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணக்கில் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸுகளை ப்ளே பண்ணுங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள நம்பர்ஸுகளை மட்டுமே நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்குலையும் கண்டிப்பாக வந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய மெத்தேடை மேட்ச் பண்ணி அதிகமான நம்பர்ஸ்லாம் நான் கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸ் தான். மொத்தம் வந்து 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். 40 17 91 08 51 71 மேட்ச் பண்ணி வைங்க. 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங் பண்ணியும் தான் இங்கே வந்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். 51 71 91 08 40 17ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுமே நம்ம வீடியோவை உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி சனிக்கிழமை நடைபெறக்கூடிய ட்ராவை பொறுத்த வரைக்கும் 100% வெற்றி இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க. தேங்க்யூ.